ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கோம். போத்தீஸில் கார் பார்க்கிங் முன்னாடியும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது. முன்னாடி கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்தாலும் குழந்தைங்கள வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஏதாவது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் கரெக்டாக ஒரு கார் வந்து வெளியே போச்சு. அதனால் வெயிட் பண்ணி அந்த காரை முன்னாடியே பார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டை தேடிட்டு இருந்தோம். ஃபுட் கோர்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. போத்தீஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் இருந்துச்சு. ஸ்வர்ணமஹால் பேக் சைடு தான் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. சண்டே போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் சரி ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பானிபூரி, பகோடா, டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்குது. ஆனால் உட்கார்றதுக்கு தான் சீட்டு கொஞ்சம் அவைலபிளாக இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மேலே வந்துட்டோம். மேலே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குது. திங்ஸு, கிச்சனுக்கு தேவையான திங்ஸு, பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். மார்னிங் போனீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நாங்கள் ஈவினிங் தான் போனோம். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. டிசைன் ரொம்ப நிறையா இருந்துச்சு. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெஸ் செக்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பக்கத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கான செக்ஷன் இருந்துச்சு. நியூபார்ன் பேபிக்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நியூபார்னுக்கு பெட்டு, ட்ராலி, அந்த மாதிரி ஷூ, சாக்ஸு, பவுட்ரு, ஷாம்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நல்லா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே லைட்டிங் செட்டப்லாம் நிறையா அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் சத்யாவில் போய் பார்த்தோம். டிவி, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸு, பெட்டு, சோபா, கட்டில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.